தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மழை விவகாரத்தில் ஆட்சியர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாதன் வணக்கம். மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரிங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் நேற்று இந்த கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்த நிலையில இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையே அசாதாரண சூழ்நிலை நிலவக்கூடாது என்பதற்காக நேற்று முன்தினமும் மதுரையில் 144 தடை உத்தரவை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இதனை வழக்கானது நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டு நேற்று மாலை அவர்கள் 5 மணி முதல் 6 மணி வரை மதுரை பணானத்தம் பகுதியில் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கி நேற்று இந்து அமைப்பினர் முழுவதும் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்டோர் மதுரை பணானத்தம் பகுதியில் போராட்டமானது நடத்தினார்கள். இந்த நிலையில் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கிராமம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மதச்சார்பின்றி மத நல்லிணக்கத்தோடு பேணும் வகையில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் வெளியூரை சேர்ந்த இரு தரப்பை சார்ந்த அமைப்பினர்கள் அப்பகுதி மக்களுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கட்டுப்படுத்தவும் பொதுமக்கள் அமைதி மற்றும் மத நல்லிணக்கத்தை பேணவும் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தற்போது மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஜெகநாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.